வணக்கம் மகளே. இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோஸ் எதை பத்தினா, ஐந்தாம் தமிழர் சங்கம் சொல்லிட்டு ஒரு கேங்கு நேற்று ஒரு வீடியோ போட்டுருந்துச்சு. ஒருத்தவங்க ஏதோ தெலுங்கர்கள் யாரோ ஒருத்தவங்க வந்து வாய்ஸ் கால் பண்றாங்க. ஒரு கால் வந்துச்சு. இந்த கான்வர்சேஷன் வீடியோ போட்டிருப்பாங்க. அதுல வந்து எச்சசோறு திங்கிறவங்க, இந்த எச்சசோறுங்கிறவங்க நமக்கு எரிச்சலாக தான் இருக்குது, ஏன் தெரியல. ஸோ இந்த எச்சசோறு திங்கிறவங்க அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. நமக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தம்னு தெரியல. என்னமோ நம்ம தெலுங்கானால போய் ஆந்திராவில் போய் கர்நாடகாவில் போய் சோறு சமைச்சு அவங்களோட அறுவடை பண்ண அறுவடையெல்லாம் எடுத்துட்டு வந்து நம்ம சாப்பிட்ட மாதிரி இவங்க ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க. கோயில் அவங்களோடதுன்னு சொல்றாங்க. அதை கூட ஒத்துக்கலாம். ஏன் அப்படின்னா, நம்ம ஆளு வந்து பூர்வீக ஆட்கள் இருக்காங்கல்ல, நம்மலாம் பெருங்கோயில் கட்டலை, நமக்காக கட்டிக்கல. நம்மளுடைய கோவில்கள் நம்மளுடைய தெய்வங்கள்லாம் குலதெய்வ வழிபாடுதான். ஸோ நம்ம அதை தான் கட்டியிருந்தோம். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல கூட எடுத்துக்கலாம். பல்லவர்கள் கட்டினான்றாங்க, அவன் கட்டினான்றான், இவன் கட்டினான்றான், எல்லாத்தையும் அது வரைக்கும் ஒத்துக்கலாம். இவங்க சொன்ன பாயிண்ட் வரைக்கும் அது வரைக்கும் ஒத்துக்கலாம். ஏன்னா அரச குடும்பங்கள் எதுவுமே நமக்கானது இல்லைன்னு நம்ம சொன்னோம். அது வரைக்கும் நம்ம ஏற்றுக்கலாம். விஷயம் என்னன்னா, தமிழர்களை பொத்தாம்போது திட்டுற மாதிரி சொல்றாங்க. இப்போ இந்த கோயில்களை பத்தி பேசும்போது தான் யாரும் பெருசா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்க ராமர் போகத்தை எரிக்கும் போதும் இவங்க பரசுராமன் எரிக்கும் போது யாரும் கோவப்படல. ஆனா இந்த கோயிலை பத்தி பேசினாலும் எவனும் கோவப்பட மாட்டாங்க. ஆனா ஒரு பாயிண்ட் அங்க வச்சாங்க பாருங்க, எச்சசோறு திங்கிற தமிழர்கள் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அங்கதான் பாயிண்டே. ஸோ அது மூலியமா கோவப்பட்ட பாண்டியனோட ஜாம்பி கூட்டம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஏன் இந்த ஜாம்பி கூட்டம்னு சொல்றேன்னா, ஜாம்பிகள் தான் சுய அறிவு இல்லாம அந்த ஜாம்பி வைரஸோட அந்த தாக்கம் என்ன சொல்லும் அப்படின்னா, இப்போ எனக்கு ஜாம்பி வைரஸ் பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த வைரஸ் என்ன சொல்லும் அப்படின்னா, இன்னொரு ஆரோக்கியமான மனிதனை போய் கடிச்சு அவனையும் என்ன மூளை இல்லாத ஜாம்பியா மாத்துறது தான் ஜாம்பியோட கோட்பாடு. அதுக்காக தான் இவங்களெல்லாம் நம்ம ஜாம்பின்னு சொல்றோம். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு கருத்தியல் இல்லவே இல்லை. டிசி பண்ணி ஒன்று கொடுத்துட்டான்னா அதை மண்டையில் ஏற்றிடுறாங்க. அது வைரஸ் மாதிரி. அந்த வைரஸை இன்னொருத்தன் கொடுத்து அவனையும் அந்த ஜாம்பியா மாத்துறது. இதான் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதில் ஆன்டிபயோட்டிக்னு சொல்லிட்டு ஒரு வேக்சின் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வேக்சின் தான் பாசிட்டிவிட்டி, உண்மை, ரியாலிட்டி. ஸோ இன்னைக்கான வீடியோ என்னன்றது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். எதுக்காக அவங்க பண்றாங்க, இவங்க மட்டும் தான் அதை பண்றாங்களா? இப்போ ரீசென்ட்லி நீங்க பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல தெலுங்கர்கள் தமிழர்கள்னு சொல்லிட்டு கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிவனும் விஷ்ணுவும் மோதி விளையாட வேறு கடவுளர் இல்லாத காலம். அதனால் அவ்விரு கடவுளரும் தம் பக்தர்கள் வாயிலாக தம்முள் மோதிக்கொண்ட நூற்றாண்டு. யானைக்கும் சரி மனிதனுக்கும் சரி மதம் பிடித்து போனால் தொல்லைதான். மத நெறி மத வெறியானது. அதுவரை தில்லையில் நடராஜருடன் ஒன்று குடுத்தனம் நடத்திய கோவிந்தராஜரை ராஜாதிராஜன் குலசேகர குலோத்துங்கன் இடம்பெயரச் சொன்னான். தென்னகம்னு ஒரு சேனல் இருக்கு. ஒரு ஹைட்டான ஒரு மனிதர், சீமான் கூட ரீசெண்டாக இவர் எப்படி ட்ரெண்ட் ஆனார் அப்படின்னா, சீமான் வந்து பக்கத்தில் நிற்கும் போது சீமானே பார்த்து ஷாக் ஆகிற மாதிரி இருக்கும் அவரோட ஹைட்டு. இப்போ ஏன் இந்த ஹைட்டை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, எங்க பெரியமாமா ஒருத்தர் இருக்கான். அவனும் இந்த இவரோட கொஞ்சம் ஹைட்டு தான், இவரோட கொஞ்சம் பல்கான ஒரு ஆளு. ஸோ அந்த கேரக்டர் பார்த்தோன்னே எனக்கு டக்குன்னு அவன் தான் ஞாபகத்துக்குறான். மூஞ்சியும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கா. ஸோ தென்னகத்தோட வீடியோ வந்து இப்போ ரீசெண்டாக சக்ஸஸ்ன்னு வந்துச்சு. என்ன மேட்ரு அப்படின்னா, அந்த தெலுங்கர்கள் ரெட்டி அப்படின்னு சொல்லி தமிழில் வச்சிருக்காரு. இவங்க வந்து தமிழ் தேசியம் எப்பயுமே தெலுங்கர்களுக்கு எதிராக தான் பேசும். ப்ரோ அப்புறம் என்ன ப்ரோ, தெலுங்கர்கள் நமக்கு எதிராக செயல்படாமே இருக்காங்க, ஆட்சி அதிகாரத்துலாம் உட்காந்துட்டு தானே ப்ரோ இருக்காங்க, அதெல்லாம் இல்லையே நீங்களே சொல்லியிருக்கீங்களா ப்ரோ? ஆமாம் சொல்லியிருக்கேன், அது கரெக்டு தான். ஆனால் தற்போதைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, சேகர் பாபு அவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஏதோ கோயிலுக்கு போயிருக்காப்புல, அவங்களுடைய ஆளுகளுக்கு அவங்க லாங்குவேஜில் பேசியிருக்காரு. ஆல்ரெடி சேகர் பாபு வந்து அந்த ஆளுன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் சர்ச்சையாக பேசிட்டு இருக்காங்க. இவர் வாலண்டியராக போய் இந்த வீடியோ கிளிப் எடுத்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அவங்க ஆளுகளுக்கு அந்த லாங்குவேஜ், அந்த திருவண்ணாமலை அருணாச்சல பிரதேசம் மாத்தினாங்கல்ல, அருணாச்சலர் கோயில் மாத்தினாங்கல்ல திருவண்ணாமலையை. ஸோ அந்த இடத்துல போய் இப்படி ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சு பேசலாமா, இந்த மாதிரி தெலுங்கு அவங்க லாங்குவேஜில் பேசலாமா, ஏற்கனவே ஒரு தெலுங்கர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பதிவு பண்ற மாதிரி பண்றாங்க அப்படின்னா, தமிழர்கள் சும்மா இருக்காங்க, அவங்கள இன்னமும் தூண்டி விட்டு தெலுங்கர்கள் ஆட்சியில் உட்காந்துருக்காங்க போல, பார்த்தியா அந்தந்த அதிகாரிகள்லாம் அவங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரிய தூண்டுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரியே சீமான், பாரிசாலன், டிசிபி இவங்க பண்ற தவறுகள் எல்லாம் தூண்டி தூக்கம் போட்டு பெரிய லெவல்ல காட்டுறாங்க. ப்ரோ என்ன ப்ரோ நீ என்ன ப்ரோ தெலுங்கர்களுக்கு ஃபேவரா பேசுற மாதிரி இருக்கு? நான் தெலுங்கர்களுக்கு ஃபேவரா பேசல. நான் சொல்றது அதிகார வர்க்கத்துக்குள்ள நடக்கிற விஷயங்கள் கரெக்ட் தான். ஆனா அது தெலுங்கர்கள் மட்டும்தான் பண்றாங்களா அப்படின்ற விஷயம் இருக்குல்ல. வேற ஒருத்தனும் இருக்கான், வேற மலையாளி இருக்கான், கன்னடன் இருக்கான், அப்புறம் என்ன வேற லாங்குவேஜ், பஞ்சாபி இருப்பான், சீக்கியம் இருப்பான், எல்லாருமே அதுக்குள்ள இருக்காங்க. இந்த மாதிரி லாபிக்குள்ள இருக்காங்க. ஒவ்வொரு இடங்களையும் இது நடந்துகிட்டு இருக்கு. ஸ்பெசிஃபிக்கா தெலுங்கர்கள் அவங்க டார்கெட் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நிறைய ஒரு காரணம் இருக்கு, பொலிட்டிக்கல் ரீசன் இருக்கு. ஏன்னா திரும்பவும் சொல்றேன், தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரிபல் கிரியேட் ஆகணும் அப்படின்னா தமிழர்களாக ஒன்று சேரணும். சாதி மதம் எல்லாம் இணைஞ்சு ஒன்னா தமிழர்கள் ஒரு கோட்பாட்டில் சேரணும். அதே மாதிரி தான் கலவர யுத்தம் நடந்துச்சு. நம்ம எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருப்போம். கலவர யுத்தத்துலேயும் ஒனைத்து குடிகளும் கலவர யுத்தத்தில் ஒன்று சேர்ந்துருச்சு அப்படின்னா அகெயின்ஸ்டா நிற்கிற ஒரு கும்பலுக்கு டேஞ்சர். இப்போ தமிழர்கள் எல்லாம் பிரிஞ்சிருக்கனால தான் பல ஆட்கள் உள்ள வந்து பல வேலைகள் பார்க்குறாங்கன்றது ரியாலிட்டி. இப்போ தமிழர்கள்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அந்த அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு
ப்ராப்ளம் தானே. அதுதான் இப்போ கிரியேட் ஆகிட்டு இருக்கு, மூமெண்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்கு, கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது இயற்கையாக நடந்தால் கூட பரவாயில்ல, அவங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க ஆர்டிஃபிஷியலாக. சரி, ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணாலும் தமிழர்கள் தானே அப்புறம் ஆட்சிக்கு வர போகிறாங்க. அங்கே தான் ட்விஸ்டே இருக்குது. இப்போ இவங்க ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணாலும் ரியலாக நம்மளாவே கொந்தளிச்சாலும் இங்கே ஆட்சி அதிகாரத்துக்குள்ள தமிழர்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பொற்கால ஆட்சியாக மாறப்போதா, அதுதான் இங்கே பிரச்சனையே. அப்படி ஆக போகிறதே கிடையாது. இத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு 100 வருடமோ இல்லை 300 வருடங்களுக்கு அப்புறம் மனிதர்களுக்கு ஒரு சலிப்பு தட்ட ஆரம்பிக்கும். அப்படி சலிப்பு தட்டுற ஆரம்பத்தில் அவங்களுடைய வெறுப்பு எங்கே இருக்கோ அந்த வெறுப்பை அறுவடை பண்ணி அந்த வெறுப்பை உருவாக்குனவனே தன்னுடைய பிரதியை உருவாக்கி அந்த இதுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இதே மக்களை அவனோட வெறுப்பை வச்சே இன்னொரு இயக்கத்தை உருவாக்கி அந்த வெறுக்கப்பட்ட நபரே ஒன்று ஆளுவான். சொல்றது கொஞ்சம் குழப்பமா இருக்குல்ல, திருப்பி ஒரு கேட்டுப்பாரு. யாரை நீ வெறுத்தியோ அதே நபர் வேறு ஒரு கிளை பிரிவை உருவாக்கி அவரே ஃபண்டு பண்ணி அவருக்கு எதிராக ஒரு எதிரான இயக்கத்தை உருவாக்குவாங்க. அந்த எதிரான இயக்கத்துக்கு எல்லாரும் போய் சேருவீங்க. சேர்ந்து நீங்க எல்லாம் இவரை எதிர்க்கிற மாதிரி தெரியும், இவங்க ஆட்களை எதிர்க்கிற மாதிரி தெரியும், அங்க பெரிய ரிபல் கூட நடக்கும். ஆனால் யார் இந்த இயக்கத்தை உருவாக்குறாங்களோ அவங்க பாதிக்கப்படவே மாட்டாங்க. அதாவது பிரமிடின் உச்சியில் இருக்கவங்க பாதிக்கப்பட மாட்டாங்க. அப்புறம் நீ மக்களுக்கு தான் இந்த பாதிப்பு நடக்கும். அப்ப நீ என்ன நினைப்ப, ஜெயிச்சுக்கிட்ட மாதிரி நினைப்ப. ஆனால் இதனால வரைக்கும் திராவிடம் சொல்லி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தவன் தமிழன்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிருப்பான். எனக்கு புரியுதா? தெனாலிராமன் படத்தை பத்தி கூட ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அந்த அரசவையில ஒரு தெலுங்கு ஒளிஞ்சிருப்பான். அவன் தாய்மொழி என்னன்னு கண்டுபிடிக்கும் போது இல்லை என் தாய்மொழி தமிழ்னு சொல்லும் போது மாட்டிக்குவான்ல ஒரு சீக்வன்ஸ் வரும்ல. அந்த சீக்வன்ஸ் இங்கே அடாப்ட் பண்ணா கரெக்டா இருக்கும். உமது தாய்மொழி தெலுங்கு. சிக்கி கொண்டான் மன்னா, என் தாய்மொழி தமிழ்தான் என்பதை தாங்களும் அறிவீர், இந்த அவையோரும் அறிவார்கள். உறுதியாக சொல்கிறேன், இவருடைய தாய்மொழி தெலுங்கு தான். தேவுடாவா? அப்படி என்றால் உன் தாய்மொழி தெலுங்கா? மந்திரி பதவிக்காக அதை மறைத்து விட்டு இத்தனை காலம் நாடகம் ஆடி இருக்கிறாயே. ஸோ அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் தான் நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு தமிழ் பேசுகிற சீமானெலாம் தமிழ் தானே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஓகே, தமிழ்னு ஏற்றுக்கலாம். இப்போ அவர் தமிழன். அவருக்கு பின்னாடி இந்த ஃபண்டு பண்ணுறவங்களாம் யாருன்றது தெரியுமா? அவங்க ஃபேமிலி பின்புலம், அவங்க ஒய்ஃபை பற்றி என்னமோ சொல்கிறாங்க. அப்புறம் அவன் நாளைக்கு உள்ளே போய் நோண்டும் போது நிறைய விஷயம் இருக்கும். இவரே கடைசி வரைக்கும் இருப்பாரா? கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அந்த ஆட்சி அதிகாரம் மாறப்படும். இவர் வந்து தலைமை ஒருங்கிணைப்பாளர் தான். சிஎம் யாரு கேண்டிடேட்டரா நிற்க போறா? இப்போ வரைக்கும் சீமான்னு சொல்றாங்க. நாளைக்கு இவங்க ரொம்ப ஃபண்டு பண்ணி உங்க சேனல் உங்களுக்கு ஒரு புல்லப் பண்ணி இவங்க வேற ஒரு ஆளை உள்ள இணைச்சு அவங்க மறைஞ்சுக்கிட்டு தமிழன்னு சொல்லி நிப்பாட்டி வச்சாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இப்படிதானே நடந்திருக்கு எல்லா இடத்துலையுமே. தமிழர்களா சேர்ந்து போராடினது தான் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம். ஆனா அதை யாரு கிரெடிட் எடுத்துட்டு போனா? 50 ஆண்டு காலமா இன்ன வரைக்கும் ஹிந்தி எதிர்ப்பு நாங்க தான் போராடணும்னு சொல்லி டிஎம்கே எடுத்துட்டு போதில்ல. இது மாதிரிதான் நடக்கும். வரலாற்றை படிச்சா திருப்பி ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். இது எதுவுமே தெரியாம இப்ப டிசிபி பாண்டியன் வந்து தெலுங்கு தமிழ்னு சொல்லிட்டு ஒன்றாய் கூட வேண்டும் சொல்லி ஒரு மேட்டிங் நடத்திருக்காங்க திருவண்ணாமலையில். இன்னைக்குதான் 11 மணிக்கு நடத்திருக்காங்க. எல்லாரும் வேஷ்டி சட்டை கட்டிட்டு போராட்டம் பண்ண மாட்டாங்களா, எதுவும் பண்ண மாட்டாங்க, சும்மா டிஷர்ட் போட்டு போவாங்க. இவங்களுக்கு மிரட்டல் வேற வரலாம். யாராச்சும் இது உண்மைன்னு நம்புனீங்கன்னா உங்களுக்கு மண்டையில ஏதோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம். சீமான் போராடுவாரான், நிறைய இயக்கங்கள் போராடுவான், பாரிசாலன் கடுமையா விமர்சிப்பானா, அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை வரலையா. இவங்க சும்மா டிஷர்ட் போட்டு சாமி கும்பிட போவாங்களாம். சாமிகிட்ட போய் சொல்ல போறாங்களாம் தெலுங்கர்களோட பிடி நகரணும், தமிழர்கள் மேல வரணும். ஏன்னா அங்க உட்கார்ந்துருக்கவரே நாகர் இனத்தை சேர்ந்தவர், அவர்கிட்ட போய் தமிழ்ல காப்பாத்துன்னு சொன்னா எப்படா காப்பாத்துவாங்க? என்னங்கடா என்ன புரியல, என்ன ஒரு புரிதல். ஏன்னா அப்படிதான் விதைச்சு வச்சிருக்காங்க. திருப்பி உங்களுக்கு சொல்றேன், சுவிட்சர்லாந்துல சர்ன்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி கூடம் இருக்கும். அங்க எதுக்கு நடராஜர் சிலையை வச்சு அவங்க வணங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு போர்ஷன் இருக்கு. அதை பத்தி நிச்சயமா நான் பேசி ஆகணும். அதை பத்தி நான் பேசுறேன். ஏன்னா திருவண்ணாமலையே சிவனோட கோயில் தானே. ஸோ சிவன் கோயிலை வச்சுதான் இப்ப இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. அப்ப இந்த ஷர்ன்ல எதுக்காக அந்த ஆராய்ச்சி நடந்துட்டு இந்த கடவுள் துகளை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றாங்க இல்ல, அந்த கடவுள் துகளை எதுக்கு கண்டுபிடிக்கிறாங்க, என்ன காரணம், ஏன் நடராஜர் சிலையை அங்க முன்னாடி வச்சிருக்காங்க, இதை பத்தி நான் பேசணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அடுத்த வீடியோல பேசுறேன். சீக்கிரமா சொல்லிடணும் ஒரு விஷயத்த. டிசி பாண்டியன் இப்படி ஒரு இயக்கமா நடத்தி போறாங்க. விண்ணை ஆராய்ச்சி செய்தவன் விஞ்ஞானியனும் போட்டிருந்தாங்க. சொன்ன பனியன் டிஷர்ட் போட்டிருந்தாங்க. வின் பிளஸ் நாயகன் விநாயகனா, வின் பிளஸ் நாயகன் விநாயகனா, சரி ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க. ராக்கெட்டை போட்டு ஏதோ போட்டிருந்தாங்க. எனக்கு இது ஆரம்பத்தில் போக சிரிப்பா இருந்துச்சு. போக போக இவங்க நார்மலா கான்ஃபிடென்ட்டா அந்த டிஷர்ட்டை போட ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ என்ன ஆகி போயிடும் அப்படின்னா, ஜஸ்டின் பீபரோட டிஷர்ட் போட்டு எப்படி சுத்துறாங்களோ அந்த மாதிரி இது மாத்திடுவானுங்க, நார்மலைஸ் பண்ணிடுவானுங்க, நியூ நார்மல்னு சொல்லுவானுங்க. கிராமபோன் கண்டுபிடிச்சது முருகன், இதெல்லாம் உங்களுக்கு கேட்கறப்ப ஒரு மாதிரி இருக்கும். ஆனா எல்லாருமே இதை பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நார்மலைஸ் பண்ணிடுவானுங்க. உங்களுக்கு ஒரு புரியுதா? தமிழுக்குள்ள எவ்வளவு இங்கிலீஷ் ஆங்கிலம் கலந்து நம்ம தூய தமிழ்ல தான் பேசிட்டு இருந்திருப்போம். தமிழ் கலந்து ஆங்கிலத்தை உள்ள திணிச்சாங்களா? 50 ஆண்டு காலம் திணிச்சிட்டாங்களா? இப்ப நம்ம இங்கிலீஷ்ல ஃபியூலா பேசுறோமா? நிறைய வார்த்தை நமக்கே வருதா? இது மாதிரி ஆயிரும்.
ஸோ இது மாதிரி தான் இவங்க தப்பான ஒரு ஆட்கள், தவறான ஒரு வெறுப்பு அரசியலை வச்சு ஆட்சி பிடிக்கணும், நம்மளுக்கும் ஒரு இடத்த உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன் இதை நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த காலகட்டங்களில் உண்மையை தெரிஞ்சு வர மக்கள் தன்னிச்சையாக செயல்பற்றக்கூடாது, அதாவது உண்மையான அதிகாரத்தை எதிர்த்தரக்கூடாதுன்றக்காக போலியான அதிகாரத்தை எதிர்க்கும் கோமாளிகளை உருவாக்கி அந்த கோமாளி பின்னாடி இந்த ரிபல்ஸ் பண்ணக்கூடிய ஆட்களை அவங்களுக்கு வரக்கூடிய அந்த கோபத்தை அங்கிட்டு திருப்பி விட்டுறானுங்க. ஒரு டேம் இருக்கு அப்படின்னா ஒரு அளவுக்கு மேலே தண்ணி தேங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டேம்ல கொஞ்சம் அளவு திறந்து விடுவாங்க தண்ணியை. ஏன் அப்படின்னா டேம் உடஞ்சிரும். அதுக்காக தான் பொருளாதாரம், அப்புறம் நம்மளுடைய பேர் என்ன, டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இடத்துல கட்டி வச்சிருக்காங்க. இந்த டெமோகிராஃபி பெரிய பொய்யுமே. யாருக்கு வேணும் மேடம் இந்த டெமோகிராஃபி? ஜனங்களுக்கு தேவை தண்ணி, சாப்பாடு, வீடு. ஆமா சார். ஒரு டேம்ல கட்டி வச்சிருக்காங்க. டேம் உடையிற மாதிரி தெரிஞ்சிருச்சுன்னா டேம்ல இருக்க அணைக்கட்டுல இருக்க தண்ணியை லீக் பண்ணுவாங்க. அதாவது டெமோக்ரஸியை கொஞ்சம் லூஸ் பண்ணுவாங்க, சர்வாதிகாரத்தை கொஞ்சம் லூஸ் பண்ணுவாங்க, ஒரு சில ஆட்களை பேச விடுவாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இதனாலதான் 12 காலமா அவங்க நம்மளை அடிமைப்படுத்தி ஆண்டுட்டு இருக்காங்க. இவனுங்க பண்றதுனால ஒரு மசூரும் இங்க ஒழுக போறது கிடையாது. ஐயாவே சொல்லுவாராம், மசூருன்றது கெட்ட வார்த்தை இல்லை, தமிழ் வார்த்தை தான் பேசுவாராம். அவர் இன்னும் நிறைய கேவலமான வார்த்தையெல்லாம் புனிதப்படுத்திட்டு இருக்காரு. அது வேற விஷயம். ஆனா அதே வார்த்தையை பத்தி ஒரு ஆடியோல ஒரு அக்கா பேசிட்டாங்களாம். அவங்க டாக்டர், ஒரு டாக்டரா இருக்கவங்க இப்படி பேசுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு கான்டாக்ட் நம்பர் தான் பேசியிருப்பாங்க. அந்த நம்பரை வச்சு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்கன்ற அளவுக்கு தெரியாதா? நீங்க நடத்துற டிராமாவை நம்புற அளவுக்கு ஒரு கூட்டம் கூடிட்டு இருக்கு. ஏன்னா கூட்டம் ஒழுங்கா கூடல, இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க. 37% நாட் இன்ட்ரெஸ்ட் போட்டிருந்தாங்க. யாரெல்லாம் வரீங்கன்னு சொன்னதுக்கு 37% இல்லைன்றாங்க. ஏன்டா இத்தனை வருஷமா நீ வேலை பார்த்து நீ கூப்பிட்ட இடத்துக்கு வரக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு 37% சொல்றாங்கன்னு அடுத்த ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுது பூஸ்டப் பண்றதுக்கு. அந்த 37% கொஞ்சம் குறைக்கணும்ல, அதுக்காக வேலை பார்க்குறாங்க. இதெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் டிராமா. இந்த டிராமா தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நடந்திருக்கு. ஐயோ என்ன தூக்குறாங்க கடக்குறாங்க, நம்மளுடைய இந்த வார்த்தை யாரு சொன்னான்னு உங்களுக்கு தெரியும். ஐயோ என்ன கொள்றாங்களேன்னு ஒருத்தர் தூக்கிட்டு போனாங்க துண்டுகிட்டா நைட்டு. அதை ஒரு கொள்ளவா கொண்டு தூக்கிட்டு போனாங்க. ஆனா அந்த இடத்துல போட்ட டிராமா இருக்குல்ல, அது ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும்ல, அந்த மாதிரி ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்றாங்க. எல்லாரும் திருடங்க தான், சொல்ல போனா குருடைங்க, நம்மெல்லாம் குருடைங்க தான். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த கடைசியாக சொல்லிடுறோம். விஜயநகர பேரரசு, களப்பிரர் காலம், அப்புறம் புதுக்கோட்டை சமஸ்தானம், அப்புறம் மைசூர் கூட்டம். இந்த 4 சாம்ராஜ்யத்தையும் நோட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா மேப் இருக்குல்ல, இந்த மேப்பில் தான் இவங்களுடைய கண் இருக்கு. மைசூர் கூட்டமாக இருக்கட்டும், புதுக்கோட்டை சமஸ்தானமாக இருக்கட்டும், அப்புறம் இன்னொன்னுங்க களப்பிரர் காலமாக இருக்கட்டும், மெயின் போர்ஷன். இந்த மெயின் போர்ஷன் இருக்கவங்க எல்லாருமே சவுத் இந்தியாவை தான் ஆண்டிருக்காங்க. ஏன் அவங்க நார்த் இந்தியாவில் போயிருக்கலாமே? ஏன்னா இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம்லாம் சவுத் இந்தியா தான். இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ப்ராஜெக்ட்ல மட்டும்தான் அவங்க வேலை செய்வாங்க. இதுதான் நடக்குது. இது ஒரு பேட்டர்ன் தான் நடந்துட்டு இருக்கு. இது ஏன் உங்களுக்கு புரியல? ஏன் மைசூர் கூட்டம் இன்னும் மேலே போய் எக்ஸ்பெண்ட் பண்ணி ஆண்டிருக்கலாமே? ஏன் ஆள முடியல? ஏன்னா அதுக்கு மேலே நீ வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கானுங்க. ஏன்னா நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய கிளானுக்கு கொடுக்கப்பட்ட இடம் இல்லை, அது சவுத் இந்தியாவில் ஆளப்போட ஒரு கிளானுக்கு கொடுக்கப்பட்ட இடம். இதெல்லாம் எதுவுமே தெரியாம முட்டாப்பை மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிறது, கோஷம் போட்டுக்கிட்டு விழுந்து சாகுறது யாரு? நம்மள மாதிரி ஏமாளி மக்கள் தான். ஏன் எது நடந்தாலும் உங்களுக்கு ஒருத்தர் எடுத்து சொல்லணும்? ஏன் எதுக்கு எடுத்தாலும் சிரிச்சுக்கிட்டு மண்ணையாடிக்கிட்டே இருக்கீங்க? நம்மளால வச்சு செய்யறாங்கல்ல, அப்படியே எந்த சுடு சொன்ன இல்லாம சாய்ச்சிட்டு இருக்கீங்க? விஷயத்தை புரிஞ்சுக்க, விழிச்சுக்க, பொழைச்சுக்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. குறிப்பா இந்த கோமாளி டிசிபி கும்பலை நம்புறதை நிறுத்துங்க. அவங்க வீடியோ பாக்குறீங்களா, என்டர்டைன் பண்றீங்களா, ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதா எடுத்துக்கங்க. ஆனா அவனை நம்பி செயல் இறங்காதீங்க, சிக்கல் தான் உருவாக்கும். உங்களை பல்லு பிடிச்சி பார்க்குறாங்க. எவ்வளோ அளவுக்கு நீங்கள் அவங்க சொல்கிறத கேட்குறீங்க, உங்களை எந்த அளவுக்குலாம் ஆட்டி வைக்கலான்றது அவனோட வெயிட்டேஜை காட்டுறான். இப்போ டிசிபி கூப்பிட்டா எத்தனை பேர் வராங்க பார்த்தீங்களா? என்னோட வெயிட்டேஜ். அவன் மேலிடத்துல பேசி காசு வாங்குறதா இருக்கட்டும், தனக்குன்னு அதிகாரம் பதவி அவனோட அப்கிரேட் பண்ணிக்கிறான். தன்னை அப்கிரேட் பண்ணுறதுக்கு என்னுடைய கூட்டத்தை காட்டி உங்களை வச்சு அவன் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான். எப்படி ஒரு அரசியல் அதிகாரி வந்து எங்களுக்கு 8 லட்சம் ஓட்டு இருக்கு, எங்களுக்கு 2 கோடி ஓட்டு இருக்குன்னு சொல்லி பெருமை பித்திக்கிறானோ அதுக்கு அவனுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்கு. இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் வந்து எனக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கு, எனக்கு எத்தனை லட்சம் கொடுங்க, நான் ப்ரொமோட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்றான்ல, இதுவும் ஒன்று தான். நீங்க எவ்வளவு பேர் அவனுக்கு சொல்றது கேட்குறீங்கன்னு தெரிஞ்சிச்சோ, பிசிக்கலா நான் கூப்பிட்டா ஒரு இடத்துக்கு வரதுக்கு இவ்வளவு பேர் இருக்கு ஐந்து சொல்லி காட்டினா அவனுக்கு வெயிட்டேஜ். இதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. இந்த முட்டா ஜனங்க கலாம் வந்தா மாறிடும், கெஜ்ரிவால் வந்தா மாறிடும் நம்பிக்கையில வாழ்க்கையை ஓட்டிட்டு இருப்பாங்க. யார் வந்தாலும் நாம மாறினா தான் எல்லாமே மாறணும்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் 100 வருஷம் ஆகும். அதுக்குள்ள இவங்கள வச்சு என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும்.